பிரைஸ் லார்ட். ஹவ் டு மெடிடேட் பைபிள். வேதம் தியானிப்பது எப்படி? அதை குறித்து தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். இந்த வேலையிலும் கூட உங்களை சந்தித்ததில், இந்த காரியத்தை குறித்து உங்களிடத்துல பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பைபிள் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவது நம்ம ஹவு டு மெடிடேட் பைபிள் அப்படின்னும் போது வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அதாவது வேதத்தை நன்கு கற்று தேர்ந்தவர்கள், வேதத்தை தியானித்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெடிடேஷன் இஸ் நாட் எம்ப்டிங் த மைண்ட், இட் இஸ் ஃபில்லிங் த மைண்ட் வித் காட்ஸ் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய மனதை வெறுமையா வச்சிருக்கிறது அல்ல, கர்த்தருடைய வேதத்தினால நம்மளுடைய மனதை நிரப்புகிறது தான் மெடிடேஷன் அப்படின்னு. நான் இந்த நாள்ல என் பைபிள நான் படிக்கிறேன். படிச்சு இந்த நாள் ஃபுல்லா அத பத்தி தியானிக்கிறேன். கர்த்தர்கிட்ட அத பத்தி கேட்கிறேன். அத பிரேயர்ல பேசுறேன். ஆண்டவரே இது என்ன காரியம் அப்படின்னு நான் பேசுறேன். அத என்னுடைய வாழ்க்கையில நான் அப்ளை பண்றேன். இதுதான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. யோசுவாவுல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதில் தியானமாயிருன்னு. அதே போல நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரவும் பகலும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அதை பத்தியே தியானமா இருக்கிறது எப்படி? நான் எப்படி பைபிள் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம். தட் மீன் நான் 11th படிக்கும்போது தான் பைபிள் ஸ்டார்ட் பண்றேன். அப்பதான் ரட்சிக்கப்படுறேன். நான் 9 மந்த் இருக்கும்போதே என் ஃபேமிலி எல்லாம் என் மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க. அம்மா மினிஸ்ட்ரி பண்றாங்க, ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஓகே தான். என்னை பத்தி டெஸ்டிமோனி நான் கம்மிங் வீடியோஸ்ல போடுறேன். நான் எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தேன்னா, ஒரு 10th படிக்கும்போது ரட்சிக்கப்படுறேன். எனக்கு ப்ரேயர் பண்ண ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா ப்ரேயர் பண்ணேன். வொர்ஷிப் பண்ண, பாட்டு பாடலாம் சின்ன வயசுலயே பிடிக்கும். ஆனா அப்போ ரொம்ப அதிகமா ஆண்டவருக்குள்ள ஐக்கியமாகிட்டேன். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கேன். அப்போ பைபிள் படிக்கணும் அப்படின்றதுனால பைபிள் ஸ்டார்ட் பண்றேன். மேத்யூல தான் ஸ்டார்ட் பண்றேன். மேத்யூ ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கும்போது, இவர் இவரை பெற்றார், அவர் அவரை பெற்றார்ன்னும் போது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது படிக்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் முடிச்சு வச்சுட்டேன். அவ்வளோதான், அதுக்கு மேல படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா அகைன் சரி படிச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு செகண்ட் சாப்டர் படிக்கிறேன். செகண்ட் சாப்டர் படிச்சுட்டு அ அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு எப்படி இருக்குன்னா, அடுத்த சாப்டர்ல எப்படி இருக்கும்? அ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்? எதனால இயேசு கிறிஸ்துவ கொல்ல முயற்சி பண்றாங்க? எதுக்காக இயேசு கிறிஸ்து எகிப்துக்கு போறாங்க? உடனே அவங்க திரும்ப வராங்க. என்ன காரியம் இங்க நடக்குது? அப்படின்ட்டு அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? அப்படின்ட்டு கியூரியாசிட்டியா இருந்துச்சு. அதனால நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது, நான் எப்படி தியானிக்க ஆரம்பிச்சேன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு காரியத்த உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் கிட்ட தேவதூதன் சொல்றாரு, "நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசுன்னு பேரு வை. அவர்தான் இரட்சகர்" அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அந்த மரியாள் கேட்பாங்க, "அது எப்படி ஆகும்?" அப்படின்ற ஒரு கேள்விய கேட்பாங்க. இதே போல அதுக்கு அடுத்த சாப்டர்ஸ்ல பார்த்தோம்னா, சகரியா கிட்ட போய் அதே தேவதூதர் சொல்லுவாரு, "உன் மனைவி உனக்கு ஒரு குமாரன பெறுவா." யோவான்னு பேர் வைக்க சொல்லியாச்சு. இப்படி சொல்லும்போது அவரும் அதே கேள்விய கேட்பாரு. "அது எப்படி ஆகும்?" அப்படின்ட்டு. 2 பேரும் சேம் கொஸ்டின் கேட்கறாங்க. 2 பேரும் ஒரே கேள்வி கேட்டும் தேவதூதன் அந்த சகரியாவ கர்ஸ் பண்றாரு. "இந்த குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்கும் நீ வாய் பேச மாட்ட. நீ ஊமையா இருப்ப" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப எனக்கு டவுட்டு. இவங்கள ஏன் சபிக்கல? இவங்கள ஏன் சபிச்சாங்க? 2 பேரும் ஒரே கொஸ்டின் தானே கேட்டாங்க. இதுல என்ன ஆயிட போது? எதுக்கு சபிக்கணும்? அப்படின்னு. அப்போ நான் யோசிச்சேன், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ மரியாள் பெற்றெடுக்கிறதுனால, அவங்களுக்கு கிருபை போல அவங்கள எதுவும் சொல்லல. இவர இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த டே ஃபுல்லா எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டேவும் தோணுது. ஆண்டவரே என்ன காரியம்? எதுக்காக? எதுக்காக? அப்படின்ட்டு நான் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அத பத்தி திங்க் பண்றேன் அண்ட் பிரேயர் பண்றேன். ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு நான் கேட்டுட்டே இருக்கேன். அப்போ ஒரு காரியம் தெளிவா புரிந்தது என்ன அப்படின்னா, மரியாள் மேரேஜ் ஆகாதவங்க. அவங்களுக்கு நிச்சயம் பண்ணப்பட்டு இருக்கிறது. நிச்சயம் ஆகி ஐ மீன் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கர்ப்பமானா, அவள கல்லடிச்சே அந்த ஜனங்க கொன்னுடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. ஆண்டவரே அது எப்படி ஆகும்? எனக்கு இன்னும் திருமணம் ஆகலயே, எப்படி குழந்தை பிறக்கும்? அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. அப்போ அவரு புரிய வச்சாரு, இல்ல ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூவ் ஆகிடுவாரு. ஆனா சகரியா எலிசபெத் திருமணமாகி வெகு நாட்கள் வெகு காலங்கள் அவங்களுக்கு குழந்தை இல்ல. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றத அவர் ஏத்துக்கல.
நம்ம யோசிக்கலாம், சரி வயசாயிடுச்சு. இனி எப்படி குழந்தை பிறக்குன்றதுக்காக அவர் கேள்வி கேட்டிருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு ஏன் அவன் சபிக்க போணும் அப்படின்னு. நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாம் சாராளுக்கு 100 வயது இருக்கும்போது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறார். அந்த காரியத்த நம் தேவன் செய்தார் நான் விசுவாசிக்கும்போது, எனக்கு இந்த வயதான காலத்துல குழந்தை பிறக்கும் அப்படின்றத நான் விசுவாசிப்பேன். அவர் விசுவாசிக்காம அந்த கேள்விய கேட்டதுனால, அந்த கர்ஸ் குடுக்குறாரு. அந்த யோவான் வந்து பிறந்து பேர் வைக்கும் வரைக்கும் நீ பேச மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப இந்த காரியத்த என்னுடைய லைஃப்ல நான் எப்படி அப்ளை பண்ணேன்னா, ஒரு காரியம் நடக்காது, வாய்ப்பே இல்லனாலும், ஆண்டவர் சொன்னார்னா அந்த காரியம் நடக்கும் அப்டின்றத வந்து நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் வேதத்த தியானிப்பது. இதுதான் பைபிள் ஸ்காலர்ஸும் சொல்றாங்க. மெடிடேஷன் இஸ் நாட் எம்ப்டியிங் த மைண்ட், இட் இஸ் ஃபில்லிங் த மைண்ட் வித் காட்ஸ் வேர்ட். நம்ம வந்து அவருடைய வார்த்தையினால் நிரப்புவது, இரவும் பகலும் அதில் தியானமா இருப்பது. இந்த வேதம் என்ன சொல்லுது அப்டின்ட்டு அத ஃபுல்லா தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நம்ம காடோடையும் கனெக்ட்டா இருக்க மாரி இருக்கும். அவருடைய வார்த்தையும் நமக்குள்ள நிரம்பி இருக்கும். அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பா எந்த ஃபீலிங்க்குமே மேட்ச் ஆகாது. அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அத நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான மாற்றத்த காண்பீங்க. இதுல வேற ஏதேனும் கேள்விகள் இருந்ததுன்னா, கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் எத பற்றி வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம வந்து வேதத்த குறித்து நெறைய காரியங்கள அறிந்து கொள்ளலாம். ஆமென்.